ஹாய் கைஸ். ஸோ வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்டால் போட போகிறோம். ஒன்லி மவுத் ஃபேஸ் டேடி திட்டுவாங்க. சர்வைவல் கிட்டு. சென்னையில் இருக்க கிளைமேட் எப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. சம்மர்லேயும் சளி பிடிக்குது, அதனால் இது இல்லாமல் வாழ முடியாது. ஏங்கா என்ன பண்ணீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? ஆல் தி பெஸ்ட். யூஎஸ்டி குளோபல். இந்த பில்டிங் பெரிய அதுக்குள்ள யூஎஸ்டின்னு கம்பெனி. சிடிஎஸ்ல எக்ஸாம் எழுதுனா இங்க தான் எழுதணும். ஏஎஸ்விலையா? சச்சோ ஃப்ளைட் போகுது, உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். தள்ளுமா? இதுதான் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். இதுதான் நம்ம ஸ்டால் செட்டப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போடுறோம், அதுவும் மந்த் எண்டு. தெரியல, பார்ப்போம். முருகா தான் காப்பாற்றணும். செயின்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். செயின்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து பார்க்க சின்ன வேலையாக தெரியும், அது பெரிய வேலை. அங்கே வேற அந்த அண்ணாச்சி கீரை 20 கீரை எதுன்னு கத்திட்டே இருக்க, கடுப்பாகுது. அப்படி இருந்ததை எப்படி ஆக்கிட்டோமா? 1 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியாக வந்து கடையை அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் சிறுசாக தரலாம். ஒரு நாள் பெரிய கடையாக வைப்பேன், வச்சு காட்டி இதே சேனலில் வீடியோ போடுறேன். மழை வராமல் வந்தால் சார் இன்ஸ்டா பண்ணிட்டாக்கா. நண்பர்களே, இது வந்து நம்ம பக்கத்து கடை. அக்கா வந்து மார்க்கரில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. யார் நானா? ஏன்னா உங்களை பார்த்துட்டு ஆன்ல இருக்கா? இருக்குங்க. நண்டு சூப் போட்டு பக்கத்தில் 60 ரூபா போட்டுடா. நீ அது மட்டும் எப்படி தமிழ்ல எழுதுற? எல்லாமே தமிழ்ல எழுது. அப்ப தெரியாதவங்களுக்கு தெரியல போட்டோம். அக்கா பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிதான். சொல்லுங்க வேற. சிக்கன் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் சூப்பு இல்ல சூப். சாரே சூப்புன்னு போட்டிருக்கேம்மா. என்ன பண்ணுங்க? சூப் அவ்வளோதான் கூப்பிட்டேன். ஓ சூப்பா. சூப். இது எவ்வளோப்பா சிக்கன் ரைஸ்? சிக்கன் ரைஸ் வந்து 150. 160. சாரி என்னக்கா 160யா? ஆமாடா, சிக்கனே 500 ரூபாய் கிலோ. அட்டே 500 ரூபாவா? மட்டனே பரவாயில்ல. ப்ரான் ஸ்பெல்லிங் தெரியுமா? தெரியல. ஏரியானா இந்த ரா அதுதான் தமிழ்ல இங்கிலீஷ் எழுதுன்னு. இறால் எவ்வளோக்கா? 180யா? இறால் ஃப்ரையா? ரைஸ். நீங்க இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கீங்களா? நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது? கடையில் முதல் போனி போயாச்சு. நாங்களும் முதல் சோறு. ஃபுட் ஸ்ட்ரீட்டில் கடை போடுறதுல வந்து இது ஒரு பெனிஃபிட். எல்லா கடையிலையும் திங்கலாம். இந்தா நம்ம அக்கா வந்து சுறா புட்டு போடுறாங்க. யூடியூபர் தான், இன்னும் காசுலாம் வரல. நான் டெய்லி போட மாட்டேன், வேலைக்கு போகிறேன். ஐடியில் எடுத்து போடு.
திட்டுவாங்க, கம்பெனிலாம் போடக்கூடாது. நம்ம நண்பன் நமக்காக கடையில் என்ன வேலை பார்க்குறாங்க. ஸ்டெஃபிஜாயோட ஃப்ரெண்டு இவங்க, அதனால் நமக்கும் நண்பன். இது வந்து சென்னை சீ ஃபுட் கோரா கார்னிவலில் நம்ம அக்கா வந்து கடை போட்டிருக்காங்க. சீ ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். நான் தான் எழுதுனேன். நான் நம்மளே வாங்கி சாப்பிட போகிறோம். சுறா புட்டு நான் சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இது என்னதுக்கா? சொரான்னு ஒரு மீனா? நான் சாப்பிட்டதே இல்லை. அப்பெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வேக வச்சு தோலெல்லாம் வந்து அதுக்கப்புறம் மசாலா போட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா அக்கா நமக்காக செஞ்ச சுறா புட்டு மற்றும் அழகான கஸ்டமர், நம்ம கடையில் இருக்க கஸ்டமர்கள் 11 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். கடையில் வந்து சம்பாதிக்கணுமோ இல்லையோ நல்லா தின்னுட்ருக்கேன். நான் வந்து அக்கா கடையில் சுறா புட்டு, எழுத்து அக்கா கடையில் வந்து ஃப்ரெஷ் லீச்சஸ், அதை நம்ம அக்கா திங்கிறாங்க. அந்த அக்கா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதை திங்கிறதுக்கு வாங்கியாச்சு மெட்டல்டா கேக். நல்லா தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட ஆரம்பிச்சிட்டேன். ஒன்லி டே இன் மை லைஃப் டேஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் கார்த்தி, திவ்யாக்கா, சரத்து பக்கத்தக்கா கடையில் வாங்கி சூப் குடித்தோம். உங்களை காட்டவா வீடியோவில்? எரிச்சு போடும். June 5, 6 முகூர்த்த நாள்.